ஆல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆக்சுவலி வந்து டேரோ கார்ட் ரீடிங் தான் போடலாம் அப்படின்னு இருந்தேன். பட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஏன் நம்ம நிறைய பேருக்கு வந்து டேரோ கார்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ அதை தான் வந்து நான் வந்து பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஓகே, மைக் செட். ஓகே, ஸோ டேரோ கார்ட்ஸ்னால் என்ன, இது கண்டிப்பாக வந்து பலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறீங்க. ஸோ மொத்தமாக வந்து 78 கார்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து இதுதான் ரைடர் ஒயிட் டேரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து நம்ம கார்ட்ஸை வச்சு ப்ரிடிக்ட் கரண்ட் எனர்ஜி வச்சு நம்ம ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறோம். இது கண்டிப்பாக பலிக்குமா, இது வந்து 100% பலிக்குமா அப்படின்னு கேட்டால் வந்து இது வந்து ஒரு வெதர் ரிப்போர்ட் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. வெதர் ரிப்போர்ட் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, இன்றைக்கி மழை பெய்யும் சொன்னாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக மழை பெய்யும் கிடையாது, மழை பெய்யலாம் பெய்யாமையும் இருக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து டேரோ கார்ட்ஸும். ஸோ இது வந்து கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னு கேட்டால் வந்து இட் மே ஹேப்பன் ஆர் இட் மே நாட் ஹேப்பன். நடக்கும் நடக்காமையும் போகும். அது வந்து எல்லாமே கரண்ட் எனர்ஜி. இப்போ உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குதோ அதை வச்சு தான் ஃப்யூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. இல்லை உங்கள் நம்ம வந்து வேதிக் அஸ்ட்ராலஜி, இப்போ வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து பார்க்குற மாதிரி வீட்டில் உட்காந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஜாதகம் நம்ம பிறந்த தேதி அதை வச்சு பார்க்குறது வந்து வேறு. அது வந்து வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து நம்ம வந்து டேரோ கார்ட்ஸை வச்சு ஃப்யூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நான் ஏதாவது தனி கோர்ஸ் எடுத்துலாம் அப்படின்னு கேட்டால் வந்து இல்லை, நான் எதுவும் பெருசாக வந்து கோர்ஸ்லாம் பண்ணலை. நான் வந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட்னால வந்து நான் பண்ணேன். இப்போ நீங்கள் ஒரு கார்ட்ஸ் பார்க்கும்போதும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அதை வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ யாராவது வந்து பார்க்கணும், இதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஷஃபில் பண்ணி ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு நீங்கள் ஷஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, கார்ட்ஸ் எல்லாமே ஷஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு 3 கார்டோ ஒரு 5 கார்டோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவ்வளோ வந்து எடுத்து பிக் பண்ணி போடுறீங்க. ஓகே, ஸோ அப்போது இங்கே வந்து என்ன இருக்குது, ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க, இங்கே ஒரு கப் கொடுக்குறாங்க, அதை வந்து அந்த பர்சன் வாங்கலை, அப்படி தான் இருக்குது. ஸோ என்ன அப்படி மீனிங் அப்படின்னா வந்து ஒருத்தவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, அதை நம்ம வாங்காமல் இருக்கோம் அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ எப்போயுமே கார்ட்ஸ் வச்சு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதோடைய எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எனர்ஜி இந்த சென்ஸ் வந்து நான் என்ன சொல்லுவேன், இப்போ ஒரு ரேடியோ, நீங்கள் ரேடியோ கேட்குறீங்க 93.5 அந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஒரு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா வந்து அந்த எனர்ஜியோடைய அதிர்வலையா சம்திங், அந்த எனர்ஜியில் வந்து ஃபாலோ ஆனால் தான் வந்து நம்மளால் வந்து அந்த பர்டிகுலர் எஃப்எம் சேனலை வந்து கேட்க முடியும். அதே மாதிரி நம்ம ஒருத்தவங்களுடைய எனர்ஜிக்குள்ளே போனால் தான், இப்போ உங்களுடைய சிச்சுவேஷனை வந்து நான் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்குது, அந்த சூழ்நிலையை நான் புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுடைய எனர்ஜிக்குள்ளே நான் வந்து உள்ளே போனால் தான் வந்து எனக்குமே தெரியும். ஓகே, அப்போ தான் என்னாலையும் கார்டு வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் என்னால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து பேசிக்லி வந்து டேரோ கார்டோடைய மெயின் ரூல், அந்த எனர்ஜியோடைய சிங்க் ஆகிறது. எனர்ஜி வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எனர்ஜி வச்சு தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் எத்தனை புக்ஸ் படித்து பார்த்தாலுமே எனர்ஜி வச்சு மட்டுமே தான் இருக்கும், வேறு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி ரெண்டுமே இருக்குது. ஸோ அதுதான் வந்து அதுக்கு நீங்கள் வந்து பேட் எனர்ஜின்னு சொல்ல முடியாது. உங்களுடைய சூழ்நிலையை வச்சு நீங்கள் பேட் எனர்ஜி அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யும், எல்லார் வாழ்க்கையும் ரொம்ப கரெக்டாக போகாது. ஸோ இதுதான் வந்து டேரோ கார்ட்ஸ். ஓகே, டேரோ கார்ட்ஸ்னால் கரண்ட் எனர்ஜியை வச்சு நம்ம ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது. இது கண்டிப்பாக நடக்குமான்னு கேட்டால் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். அது வந்து கரண்ட் எனர்ஜியை வச்சு தான் நம்ம பண்ணுறனால. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சப்ளிமினல்னா என்னன்னா வந்து நம்மளுடைய சேனலில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ளிமினல் இருக்கும், அதுக்கான கமெண்ட்ஸும் இருக்கும், லைக் அது நடக்குது அப்படி இப்படின்னு நிறையவே இருக்கும். சப்ளிமினல் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, அதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்ல 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 அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து நம்ம அதுக்கு தான் வந்து சொல்லுவாங்க, சொல்கிறது நல்லதையே சொல்ல நல்லதையே பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம திங்க் பண்ணுறது கூட, நம்ம யோசிக்கிற ஒரு விஷயம் கூட வந்து நல்லதாகவே நம்ம யோசிக்கணும்.
அண்ட் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக போகுது, ஒரு சில பேருக்கு பார்க்க முடியல, நிறைய பேர் ஷார்ட் வீடியோஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. பட் இந்த டாபிக் எல்லாமே வந்து ஒரு லென்த்தி டாபிக் தான் நான் சொல்லுவேன். இதை வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தனியாகவே எடுத்து போட்டேன். கார்ட்ஸ் இது பண்ணுறதை தாண்டி இதையும் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு விஷயம் திரும்ப 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 கேட்க கேட்க நம்மளுடைய சப்கான்ஷியஸ், நம்ம ஆள் மனசில் வந்து அது பதியும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம அதுக்காக நான் வந்து ஒரு சில விஷயம் பண்ணுவேன். சப்ளிமினல் நீங்கள் என்ன டாபிக் கேட்டாலும் அது வரும். சப்ளிமினல் SUBLIMINAL. ஓகே, இதுதான் வந்து அதோடைய ஸ்பெல்லிங். நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து என்னத்துக்கு சப்ளிமினல் ஃபார் ஈவன் வந்து ஐ கலரை கூட சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து என்னெல்லாமோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எனக்கு டிஃபைன் பண்ணவே முடியல. நான் கூட வந்து டிராஃபிக் கிளியர் ஆகணுங்கிறதுக்காக கூட ஒரு சப்ளிமினல் போட்டிருக்கேன். அதையும் நிறைய பேர் லிசன் பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. சப்ளிமினல் எப்படி லிசன் பண்ணணும், எப்படி நீங்கள் கேட்கணும், நீங்கள் வந்து எப்படி கேட்கணும் அப்படின்னா வந்து சப்ளிமினல் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பிஸியாக இருப்பீங்க, என்னைக்காவது ஒரு நாள் வேலை பார்த்துட்டு அந்த மாதிரி இருப்பீங்க, இல்லை நீங்கள் தூங்கும்போது. ஓகே, ஸோ எப்போ வேணால் நீங்கள் கேட்கலாம். லூப்பில் வச்சுட்டு வால்யூம் ரொம்ப டவுனில் வச்சுக்கோங்க. ஒன்றும் ரொம்ப அந்த மியூசிக் வந்து உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆனாலே போதும். உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையானது நடக்கும். சப்ளிமினல் எதுக்கு, ஒரு வீடு வாங்குறதுக்கோ இல்லை சின்ன சின்ன விஷயமே ஸ்டார்ட் பண்ணுங்களேன், உங்களுக்கு காசு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நான் கூட நிறையா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நம்ம சேனல்லே ஒரு சில சப்ளிமினல் இருக்குது. நீங்கள் வந்து என்கிட்டயும் வந்து ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணலாம். அந்த சப்ளிமினலும் நான் வந்து கண்டிப்பாக வந்து போட ட்ரை பண்ணுறேன். அதுதான் வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியல. ஸோ நான் வந்து இந்த விஷயம் வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சப்ளிமினல்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷனுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் தயவு செஞ்சு ஒரு கெட்டதுக்காக யூஸ் பண்ணாதீங்க, நல்லதுக்கே நம்ம யூஸ் பண்ணலாம். நான் எப்படி என்னுடைய மைண்டை வந்து பாசிட்டிவாக நான் எப்பயுமே ஒரு பாசிட்டிவான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே பாசிட்டிவாக இருக்கு. எல்லா நேரமும் பாசிட்டிவாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க முடியாது. நானும் ஒரு மனுஷி தான். ஸோ எனக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும். நான் எப்படி வந்து என்னை பாசிட்டிவாக வச்சுப்பேன் அப்படின்னா வந்து நான் மோஸ்ட்லி வந்து ஒரு சேட் சாங்ஸோ இல்லை என்ன வந்து கீழே தள்ளி போடுற மாதிரி ஒரு சாங்ஸோ நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நம்ம அந்த சாங் பாட பாட வந்து ஒரு அஃபர்மேஷன் வந்து க்ரியேட் ஆகுது. இதுக்கு தான் வந்து நம்ம வந்து மந்திரமோ இல்லை வந்து ஒரு ப்ரேயர் சாங்கோ எதுவாக இருந்தாலும் வந்து அது பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அது கோயிலில் வந்து நம்ம ஏன் வந்து கோயிலுக்கு போனால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது, இல்லை ஒரு சர்ச் போனால் ஒரு பள்ளிவாசல் போனால் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குதுன்னு சொல்கிறோம். ஜஸ்ட் பிகாஸ் அங்கே வந்து திரும்ப திரும்ப ஒரு மந்திரம் வந்து சொல்கிறாங்க. அது பாசிட்டிவான ஒரு அஃபர்மேஷன் திரும்ப திரும்ப வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் சப்ளிமினலும். அதே மாதிரி தான் நம்ம கேட்குற வந்து ஒரு சாங், சினிமா சாங்ஸாக இருந்தாலுமே நான் வந்து ஒரு பாசிட்டிவான சாங்ஸ் தான் வந்து நான் கேட்பேன். மோஸ்ட்லி நான் வந்து பிரேக்கப் சாங்ஸோ சேட் சாங்ஸோ அதை வந்து நான் வந்து தவிர்த்து வேறு ஏதாவது நம்மளை பூஸ்ட் பண்ண மாதிரி ஒரு குத்து சாங்கு அந்த மாதிரி நான் வந்து ஜாலியாக கேட்டுட்ருப்பேன். வைபை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கேட்டுட்ருப்பேன். ஸோ இதுதான் வந்து நான் வந்து என்னை பாசிட்டிவாக வந்து வச்சுக்கிற மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேரோ கார்ட்ஸ் இல்லை என்ன சப்ளிமினல் போடணும், இல்லை நீங்கள் வந்து எப்படி உங்களை பாசிட்டிவாக வச்சுப்பீங்க அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து அந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் வந்து போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ தூரம் என் மூஞ்சி மட்டும் பார்த்துட்டு வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் யா, பை பாய்.